வணக்கம். அடுத்து வகுப்பு 3 பாடம் தமிழ் பருவம் 2 எண் 6 எழில் கொஞ்சும் அருவி என்ற பாடத்தின் தொடர்ச்சியாக புத்தக பயிற்சிகள் காணலாம். சரியான விடையை தெரிவு செய்வோமா? தோற்றம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் மறைவு. தோற்றம் மறைவு. அடுத்து ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள் புகைப்பாறை. ஒகேனக்கல் புகைப்பாறை. அடுத்து வெண்புகை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் புகை. அடுத்து பாதை கூட்டல் அமைத்து இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது பாதை அமைத்து. அடுத்தது தோற்றம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் மறைவு. அடுத்து பாருங்க, உங்களுக்கு அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக. எழில் அழகு அழகு. களிப்பு மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீராடலாம் குளிக்கலாம். குளிக்கலாம் குளிக்கலாம். அடுத்தது பரவசம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த அகர முதலி உங்களுக்கு புத்தகத்தில் கடைசி இறுதி பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது பாருங்க, நாம் கற்றுக்கொள்ள போவது சரியான சொல்லை நிரப்புக. பொருத்தமான சொல்லால் நிரப்புக. கடற்கரையில் டேஷ் வீடு கட்டி விளையாடலாம். கடற்கரையில் மணல் வீடு கட்டி விளையாடலாம். மரத்தில் பழங்கள் குறைவாக உள்ளன. மரத்தில் பழங்கள் குறைவாக உள்ளன. அதாவது மணல்ன்றது 3 சுழி நாவை சேர்த்து நீங்கள் எழுத வேண்டும். அடுத்து ரைங்கிறது பெரிய எழுத்துக்களாக வர அந்த ரையை நீங்கள் சேர்த்து எழுதணும். அடுத்தது வலப்பக்க சுவரின் மேல் பல்லி இருக்கிறது. பள்ளிங்கிறது பள்ளிக்கூடம் ஸ்கூல். பல்லிங்கிறது உயிரினம். சரிங்களா? அடுத்தது ஆதிரைக்கு நல்ல வேலை கிடைத்துள்ளது. வேலை என்றால் பணி, நாம் வேலைக்கு செல்வது. வேலை என்றால் காலம் நேரத்தை குறைக்கும். இப்படி எது பொருத்தமான சொல்லோ அதை எடுத்து நீங்கள் எழுதணும். புரிஞ்சுதுங்களா? திரும்ப ஒரு முறை வாசிச்சு காட்டுறேன். கடற்கரையில் மணல் வீடு கட்டி விளையாடலாம். மரத்தில் பழங்கள் குறைவாக உள்ளன. வலப்பக்க சுவரின் மேல் பல்லி இருக்கிறது. ஆதிரைக்கு நல்ல வேலை கிடைத்துள்ளது. அடுத்தது பாருங்க, படங்களை இணைத்து சொற்களை கண்டுபிடிக்கலாமா? முதல் படத்தில் உள்ளது தேன், இரண்டாவது படத்தில் உள்ளது நீர். இரண்டையும் சேர்த்தால் தேநீர். அடுத்து பாருங்க, படங்களை இணைத்து சொற்களை கண்டுபிடிக்கலாமா? பனி, இரண்டாவது படத்தில் பாறை, சேர்த்தால் பனிப்பாறை. அடுத்தது பூ மாலை, சேர்த்தால் பூமாலை, 2 எழுத்துக்களையும் சேர்த்தால். அடுத்தது இடி ஆப்பம், இரண்டையும் சேர்த்தால் இடியாப்பம் என்ற சொல் உருவாகும். புரிஞ்சுதா? நன்றி.